வாங்க எல்லாம் எடுத்துங்க நல்ல ஃபீலாக இருக்குங்கல்ல வாங்க ஆங்காரம் ஓகேவா வணக்கம். இப்போ வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் எங்களுடைய ஆங்காரம் படத்துடைய குழுவின் சார்பாக உங்களையெல்லாம் வரவேற்று இந்த படத்தோடைய ஹீரோயினி டீனா அவர்களும் தயாரிப்பாளர் ராமநாதபுரம் அத்தர் புகவை ஜெமீன் ஆங்காரமாக ஒரு படம் எடுத்து இன்றைக்கி உங்களிடம் வந்து மிக எளிமையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இப்போது உங்களிடம் பேட்டி கொடுப்பார். இப்போது முதலாக அர்ஜென்ட்டாக ஹீரோயினி வெளியே போகிற காரணத்தினால இப்போ தீனாவில் சில வார்த்தைகள் பேசிட்டு கிளம்புவாங்க. பேச வேண்டிய பேச்சு அதான் பேசுகிறேன். இப்போ என்ன கேள்வி கேளுங்க. இது பேசுமா இந்த படத்தை பற்றி அவங்க என்னன்னு நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. படத்தில் உள்ள குடும்பத்தினுடைய நண்பர்கள் மாதிரி நல்லா பழகி எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா, கேரளா ஆர்டிஸ்ட் தான். இப்போ இந்த அகங்கார மூவியை பற்றி பேசினா வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக வந்து அங்கே இருந்து டிண்டிகல் தான் ஷூட்டிங் லொக்கேஷன் இருந்து மூவியை பற்றி பேசினா வந்து ஒரு ஹொரர் மூடு தான் மூவியெல்லாம் போயிருக்கிறது. எல்லாரும் ஹொரர் கிரைம் எல்லாமே கலந்துருக்கு, எல்லாமே இருக்கு. லவ் ஹொரர் எல்லாமே கலந்துருக்கு. பழி வாங்குறது பாதிக்கப்பட்ட அவரே பேச நீங்கள் உங்களுக்கு அடுத்த மீட்டிங் தான். இப்போ இவங்க எடுத்து கொடுக்குறேன் பாயிண்ட்டை. நீங்கள் உங்கள் என்ன நடிச்சிங்களோ உங்கள் பொசிஷனை கரெக்டாக சொல்லுமா. இப்போ என்னோட ப்ரொஃபைல் இருந்து நான் மலையாளத்தில் தான் மூவி பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆனது ஃபுல்லாக மலையாளத்தில் தான். தமிழ் இப்போ வந்து மூவி போயிட்டு இருக்கேன். வந்து ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் மூவி இதுன்னு நினைக்கிறேன், அகங்காரம் மூவி. இதில் நான் ஃபஸ்ட் லீடாக பண்ணியிருக்கு. இதில் 3 ஹீரோயின்ஸ் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் லீடாக, செகண்ட் வந்து அலினான்னு சொல்லிடுற ஆக்ட்ரஸ், தேர்ட் வந்து சனா. எல்லாமே நல்லா ஜோலியாக போயிட்டுருக்குற ஒரு செட் இருக்குது. டைரக்டர் வந்து ரஷீன்னு சொல்லி டைரக்டர் தான். ப்ரொடியூசர் நம்ம ஜெமீன் சார். நான் இந்த வேலை ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சொல்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு. தெரியாது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஷெட்யூல் என்னோட தான் பிடிச்சது. அதுக்கப்புறம் வேறு யாரும் வந்துட்டு தெரியாது. இந்த படத்தை சினிமாவில் இருந்து நீங்கள் வந்து மலையாளம் சினிமா தமிழ் சினிமா பார்த்துருக்கீங்க. மலையாள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் வித்தியாசம் வந்து மலையாளத்தில் வந்து எனக்கு மலையாளம் நல்லா தெரியும், அதனால நல்லா பேச முடியும். தமிழ் அவ்வளோ தெரியாது, இந்த அளவுக்கு தான் பேச முடியும். அப்போ வந்து அந்த டிஃப்ரெண்ட் தான் தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ தெலுங்கு இருந்தாலும் மலையாளம் தமிழ் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஓகே தான். தமிழில் நடிக்கும்போது தமிழ் ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ தெலுங்குலேருந்து தெலுங்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, மலையாளத்துலேருந்து மலையாளம் அப்படி இருக்கு. மலையாளத்தில் வந்து ஹீரோயின்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இடம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் மட்டும் நடிக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா மலையாளத்தில் அங்கேருந்து வரவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. தமிழர்களை பொறுத்தவங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க. வெளியிலேருந்து வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து சரியான மரியாதை இருக்காது. எப்படி இருக்குது? மரியாதை நல்லா, ரெஸ்பெக்ட் எல்லாம் நல்லா தந்துருது. எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து ஓகே. ஆமாம். வேறு இந்த படத்தில் உங்கள் அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லதுதான். இப்போ எல்லா மூவிலும் வந்து எனக்கு வேறு பேடாக வந்து எதுவும் வரல, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு யாரும் ப்ரெஷர் தரல, நல்லா இருக்கு. ப்ரொடியூசருக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும், எனக்கு வந்து நான் வந்து நல்லா இருந்தேன். ஆமாம், நான் வந்து கேரளா வந்தப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்காக மட்டும்தான் வந்திருக்குது. ப்ரொடியூசர் கூப்பிட்டு நான் வந்து, ஏன்னா நம்ம மூவி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் வந்து எங்களோட சைடுன்னு வந்து இல்லை, நான் யாரையும் புகழ்த்தி பேசல. எனக்கு என்ன வந்திருக்கு அது நான் வந்து ஐயோ நான் என்ன செய்வேன், அப்படி எதுவும் இல்லை. இறைவன் காப்பாற்ற வேண்டிய எல்லா மக்களையும் இல்லை இல்லை, இந்த பட்ஜெட்டில் இருந்து
அந்த அளவுக்கு வந்து அந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாமே அப்படி இருந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன். அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அங்க இருக்கவே மாட்டேன். அங்கே வந்து ரொம்ப கேரா வந்து கேர்ள்ஸை வந்து தனியா ஹோட்டல்ல தங்க வச்சு பாய்ஸை தனியா தங்க வச்சு அப்படி எல்லாம் நல்லா இப்போ வந்து நம்ம லொக்கேஷன் போகும்போது எல்லாமே அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. ஓகே தான். ஏன்னா ரொம்ப பெரியதாக சொல்ல முடியாது, பட்ஜெட்டு கம்மி, லோ பட்ஜெட் மூவி தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ ட்ராவலிங்கில் ஃபுட்டில் எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்டே எல்லாமே இப்போ நம்ம பட்ஜெட்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது மூவியில் வந்து எல்லாமே நமக்கு சேஞ்ச் வரும். அந்த இது மட்டும்தான். ஆமாம், எனக்கு இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. அப்போ வந்து நல்ல சப்ஜெக்ட் இருந்தால் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். தமிழ் இப்போ நெக்ஸ்ட் மூவி கம்மிட் ஆச்சு. டைரக்டர் இல்லை, நார்மல் டைரக்டர் தான். ஆனால் வந்து சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சாச்சு. அது நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவேன். கார்த்திகேயன் தான் டைரக்டர் நேம். ஒரு ஃபேமிலி வில்லேஜ் ஒரு சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் பிடிச்சாச்சு. ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு. இந்த மூவி லேட்டான காரணம் ப்ரொடியூசர் தான் சொல்லணும். நான் எனக்கு என்னோட வேலை நடிக்கிறது தான், நான் நடிச்சிருக்கு, என்னோட வேலை தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாக்கி எல்லாமே ப்ரொடியூசர் தான் சொல்லணும். இன்னொரு சைடுல இருந்து ஒரு ஹீரோயின் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து டேட் ப்ராப்ளம் இல்லை. இப்படி கேரளாலேருந்து வந்து நடிக்கும் போது நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஆக்டிங் கொடுக்குறீங்க, அவங்க ஏற்ற சீன் கொடுக்கும்போது என் சைடு அவங்க சீன் கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு சின்ன இஷ்யூ நடந்துடும். அதை பற்றி அங்கே எனக்கு மூவி ஆல்மோஸ்ட் ஓகே தான். சின்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஆனால் நான் வந்து ரெடி ஆச்சு. ஏன்னா எனக்கு ரெடி ஆனால் வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்காது. இதே மாதிரி இல்லை அப்போ வந்து வேறொரு அதில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா அதுக்கு சீன் கொடுத்ததில்ல. அது ப்ரொடியூசர் மிஸ்டேக் கிடையாது. டைரக்டர் கிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டாக சொன்ன ஒரு பர்சன் தான். டைரக்டர் கேட்டேன் அப்போ நம்ம வந்து ரூமின்னு வந்து அனுப்ப வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம அங்கே உட்கார வச்சது அது ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பாக்கி எதுவும் இல்லை. அது நான் கேட்டிருக்கேன். டைரக்டர் சொல்லிட்டேன், ப்ரொடியூசர் சொல்லிட்டேன், டைரக்டர் வந்து பிஸியாக இருக்கு. இல்லை இப்போ என்ன சொன்ன மாதிரினா ப்ரொடியூசருக்கு தெரியாத அந்த இஷ்யூஸ். ஆக்சுவலா இந்த படத்தோட இது இல்ல அவருக்கு தெரியாது. அவர் வந்து 2 வருஷம் ஆச்சு படம் எடுத்து ப்ரொடியூசர் மாதிரி இருந்து அந்த எல்லாத்துலயும் வந்து பேச மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. சோதர ஃப்ரீடம் கொடுத்தாச்சு இல்ல. என்ன சினிமால ஹீரோயின் வந்தாங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க வரும்போதே ஒரு பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க. இது என்ன மேரேஜுக்கு ஃபிலிமில வந்து டாலன்ட் இருந்தா நீங்க வரும்போது பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க. எப்படி இந்த படம் முடிஞ்சது மேரேஜ் பண்ணுவீங்களா? அது பெர்செப்ட் தெரியாது. பல வருஷங்கள் ஆகுமா? பல வருஷம் அது என்னோட கையில இல்ல. அது வந்து டைம்க்கு ஏத்த மாதிரி அப்படிதான். சரி விஜயமானி டீனா அது இப்போ நான் வந்து யோசிக்கிறேன். நிஜமா கல்யாணம் பண்ணிடும். பெர்செப்ட் விஜயமானி ஐ பெர்செப்ட் சொல்லு. அது இது நம்ம மூவில எடுக்க வேண்டாம். ஃபேமிலி மூவி இருந்தா ஆமா. அத சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. அதுக்கு மேரேஜுக்கும் சினிமைக்கு சம்பந்தமே இல்ல. நடிக்கிற ஆൾക്കാർ எந்த ஏஜ் வேணாலும் நடிச்சிடும். மேரேஜ் பண்ணா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. படத்துக்கு என்னன்னா ஃபிட்னஸ் நான் அப்படி ஃபிட்னஸ் பார்க்குற ஒரு பர்சனல் என்ன பார்த்தா தெரியும். நான் இப்படி இருக்கு இப்படி தான் அப்படி டைட்டிங் அது இது எதுவும் கிடையாது. ஃபுட்டி இல்லை நான். ஆனால் எனக்கு பிடிச்சது நான் வந்து இவ்வளோ சாப்பிடுவேன். தமிழ் சினிமாவில் கூட நடிக்கணும்னா யாரும் நடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது? எனக்கு ஆசை இருக்கிறது இப்போ நான் வந்து மேரேஜ் பண்ண போனா கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. வேற வந்து ஃபேமஸான ஒரு பர்சன் இருந்தா விஜய் சேதுபதி இப்போ இருக்குன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். கேரளாவில் இதான் இல்லை நீங்கள் தமிழ் தான் பேசுனது. இப்போ மலையாளி ஆக்டர் யார் இருந்து கேட்டால் ஃபஹத் ஃபாசில் தான். இல்ல எனக்கு அப்படி எதுவும் இல்ல. ஏன்னா யார் ஆக்டர் ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருந்தா யாரு கூட வேணாலும் நடிக்கும். விஜய் கொடுக்க மாட்டாங்க. சரி தரிப்பா நீங்க பேசுங்க. சரி ரைட் அம்மா இந்த பக்கம் அம்மா. வணக்கம். இந்த ஆடியலஞ்சுக்கு வந்த அனைத்து உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வருக வர என நான் வரவேற்கிறேன். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். என்னுடைய உடன்பிறப்புகள் ரத்தத்திரத்தை சந்தித்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது நம்மளுடைய சங்கத் தலைவர் மதிப்புக்குரிய
அன்பரசன் சார் அவர்கள் அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இந்த ஆங்காரம் என்ற ஒரு திரைப்படம் வந்து எப்படின்னா, ஒரு நண்பரை நான் சந்திக்கும்போது இந்த படத்தினுடைய கதையை சொன்னார். அவர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையிலேயே. அதோட சரி நம்ம இந்த படத்தை போடணும் அப்படின்ட்டு ஒரு அவள் வந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து இந்த படத்தை நம்ம பண்ணுவோம். அந்த படம் எடுக்கும்போது சில நஷ்டங்கள் எல்லாமே வந்துச்சு. ஆனால் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்ன சிரமப்படுறாளோ அதை விட ஒரு சிரமங்கள் வந்து இந்த ப்ரொடியூசர் இதில் நான் இருந்து என்னுடைய அனுபவத்தை நான் வந்து பார்த்துக்கிட்டேன். உண்மையிலேயே நிறைய இது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது உண்மையிலேயே. அதாவது என்னடா அந்த படம் எடுத்துங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, இகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் அதனுடைய கஷ்டங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ வேதனைகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம இருந்து பார்க்கும்போது அதனுடைய நன்மைகள் தீமைகள்லாம் தெரிஞ்சு உண்மையிலேயே. ரெண்டாவது, இந்த படத்தில் தயாரிப்பாளர், நடிகர், பாடகர், நான் வந்து பாடல் பாடுவேன். இந்த படத்தில் ஆங்கார படத்தில் 2 பாடல் நான் வந்து பாடியிருக்கிறேன். சரியா? அதே மாதிரி ஸ்டார் மேக்கரில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1200 சாங் நான் பாடியிருக்கேன். இதுக்கு முன்பாக வந்து என்ன சொல்கிறது, நான் சகோதரர் ஏஆர் ரஹ்மானை நான் வந்து 1994 சந்திச்சிட்டேன். அவங்களுடைய சகோதரர் வந்து நான் சவுதியில் ஒர்க் பண்ணிவிட்டு வெக்கேஷனுக்கு வரும்போது 1994 வந்து இறந்த சாவுல் ஹமீத், பாடகர் சாவுலுடைய சகோதரர் வந்து என் கம்பெனியில் ஒர்க் பண்ணார் சவுதியில். RSNF சொல்லி ராயல் சவுதி நேவல் ஃபோர்ஸுங்கிறது அது வந்து அந்த மிலிட்ரிக்கெல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணேன், நல்லா ஜாப் பண்ணேன். அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து பாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், பாடுவேன். பாடும்போது நல்லா இது குரல் நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகலாமே சொல்லி ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வந்து இங்கே வெக்கேஷன் 1994 இங்கே வந்தேன், சென்னை வந்தேன். அவருடைய அண்ணன் மறைந்த உசிலம்பட்டி பெண்குட்டின்னு ஒரு பாடல் பாடினார்ல சாவுல் மீது, அவர் தம்பி தான் அங்கே சந்தித்தேன் நாங்கள். அப்போ அவரை என்னை கூட்டு கொண்டு ஏஆர் ரஹ்மானை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஏஆர் ரஹ்மானை நான் சந்தித்தேன். அதாவது கிழக்கு சீனி வந்த நேரம் அது. சரியா? சந்தித்தேன், சொல்கிறேன். அதை பேசிட்டு அப்புறம் வாய்ஸஸ்லாம் எடுத்தாப்புல அது பிறகு நான் அப்படியே பாரின்னு போயிட்டே வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தில் எப்படின்னா ஆண்டங்களை வந்து நல்ல முறையில் எல்லாமே இது பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து சென்சார் வர போயிடுச்சு. UA சர்டிஃபிகேட் நமக்கு கிடச்சிருக்கு. சந்தோஷ வாழ்த்துக்கள். நிறைய நம்மளுடைய சகோதரர் உடன்பரப்பு அன்பரசன் சார் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பல டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் எல்லாமே முடிஞ்சு வச்சு இப்போ இன்ஷால்லா அடுத்த மாதம் படம் ரிலீஸ் வருது. இந்த ஆங்காரம் எப்படின்னா வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண், அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து எப்படி அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த எதிரிகளை வந்து தாக்குவது, அந்த ஆவியாக வந்து தாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஆனால் நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு கருத்து, நல்ல மெசேஜ் நான் வந்து சொல்லியிருக்கிறதில்ல. சரியா? அதனால் வந்து கண்டிப்பாக ஆண்டவருடைய அனுக்கிரகத்தோட வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது. ரசிக பெருமக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வரும், இறைவன் வெற்றி வர வைப்பான். சரியா? ஆமாம். வேறு வந்து இந்த படத்துக்கு 3 இசையமைப்பாளர்கள். அதாவது ஒருத்தர் பாம்பே ஆனந்த ஜோதி, 2வது மதுரை மாணிக்கம் தன்ராஜ், 3வது கோகுல்ங்கிற அந்த பையன் தான் அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் அவங்களாம் இங்கே இந்த விழாவுக்கு நான் அழைத்தேன். அவங்க சந்தர்ப்பங்களில் அதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, வர முடியல. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்போட வந்து விஜய், ஆமாம், விஜய்ங்கிற அந்த தம்பி எப்படின்னா நான் பேசுகிறேன் சார். அந்த விஜய்ங்கிற தம்பி எப்படின்னா வந்து ஒரு எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சுதப்பல்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த சுதப்பல்கள்னால வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது எல்லா இடத்தையும், அதாவது உலகத்தில் இருந்தால் எல்லாமே இன்பம் துன்பம் எல்லாம் வரதான். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்புறம் சார் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டேக்கடிஸ் தான். அது அடிப்படையில் வந்து சார் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அது எல்லாமே நடத்தி வச்சார். நல்ல ஒரு ஆட்களை கொடுத்து படம் வந்து நிற்கிறதுக்கு காரணமே நான் தான் ராஜா. இந்த படம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சு கொடுக்க சொன்னது நான் தான். இன்றைக்கி அவர் ஒரு பிடிச்சராக வந்து நீங்கள் உட்காந்துருக்குது நான் தான். இன்றைக்கி எவ்வளோ ஏமாத்துனாங்க, மிரட்டி ஃபோன் பண்ணி பேசி அந்த இப்போ சொன்னாலும் எப்படி விஜய்ங்கிற 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு எல்லா ஃபுட்டையும் தொலைச்சிட்டான். அப்படியே ஃபுட்டேஜை தொலைச்சிட்டான். இவர் பாவம் ராம்நாட்டில் இருந்துட்டு எனக்கு சங்கத்தில் அவங்க ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா,
இன்னும் சினிமாவை இன்னும் ஏமாற்றிட்டு இன்னும் சினிமாவில் பாதி பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அந்த மன உளைச்சலோட இப்போ சொல்கிறாங்க இவர் வந்து இவர் இருக்கிற வசதியை வாய்ப்பு ஒரு சினிமாவே எடுக்கிற அவசியமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? சினிமா எடுக்கிற அவசியம் கிடையாது. இதை விற்று தான் சாப்பிடணும், இல்லை படம் எடுத்து தான் சாப்பிடணும் என்னமோ அவர் கிடையாது. கடவுளோட உள்ள ஆண்டனோட அருளால் அல்லாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லா வசதியும். அதையும் மீறி அவர் சினிமான்னு ஒரு ஆசைன்னு வந்ததுனால தான் அவருக்கு ஒரு பாடணும், சினிமா எப்படியா சாதிக்கணும், எதுலையாவது வரணுங்கிற ஒரு காரணத்தை வந்து ஒரு டேரக்டர் வச்சு படம் எடுக்கும்போது சில இன்னும் கஷ்டப்பட்டு வந்து கொடைக்கானல் போய் சண்டையெல்லாம் போட்டு படத்தில் விட்டு பாதி எல்லாம் வந்துட்டார். சண்டை என்ன சண்டையில இல்லை சில பணங்க போது சொல்லி அதாவது நான் சொல்லிடுறேன். சரி சண்டைனா அது சும்மா போய் வாய் தரதா சண்டைனா உடனே அறுபது வெட்டிய சண்டைலாம் கிடையாது. ஒரு அதுக்கப்புறம் எல்லாம் போய் டேரக்டர் எல்லாம் தந்துனே கொஞ்சம் போய் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண சார் இப்போ எடுத்த வரைக்கும் போதும் அப்படி சொல்லி அந்த எடிட்டர் விஜய்ங்கிற பையனை கொடுத்து 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. 6 லட்சமா எங்கிட்ட 650 எல்லாம் கொடுத்து பிடிச்சா டோட்டல் ஃபுட்டேஜே காணாச்சிட்டான். இவர் ஃபோன் பண்ணி எனக்கு விட்டா நம்ம சரி நம்ம சேர்த்துட்டாரு. அப்புறம் வேறு வழி இல்லையா ஃபோன் பண்ணால் அந்த பையன் சார் அங்கே இருக்கலாம் நீங்கள் கொடுக்கலினா எல்லாமே ஒரு பிரச்சனை பண்ணி உதப்பேன் சண்டை போட்டோன்னேன் வேறு எங்கேயோ ஒரு இதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்த பையன் சிவனேசன் இவர்கிட்ட கொண்டு நான் கொடுத்து ஒப்படைச்சேன். இவன் நம்மள்கிட்ட வந்து ஆளுநரே இருக்காப்புல நீ இப்போ டேரக்டர் ஆகுறாரு அவர்கிட்ட கொடுத்து அவர் சார் எதுவுமே சார் எப்படியாவது ரெடி பண்ணு இதை எப்படியா பார்த்து அவர் ஒரு எதாவது ஒரு இதாக ரெடி பண்ணி ஏதோ இருக்க ஏதோ அவங்களுக்கு இந்த பையன் ஒரு 3 மாதம் தேவையெல்லாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை கொண்டு வந்து மெயின் காரணமே இந்த பையன் சிவனேசன். ஆனால் எல்லாமே செலவு பண்ண மறுபடியும் வேறு வழி இல்லாமல் ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணால் இன்றைக்கி வந்து நிற்கிது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருமே இப்படி ஒரு சினிமாவுக்கு நம்ம ஒன்றும் இல்லை நீங்களாம் வந்திருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒரு கனவோட வந்து இப்போ நீங்கள் கேமரா வச்சு நிற்கிறீங்க நீங்கள் இப்போ கேள்வினா நாளைக்கு மேலே வரணும் தானே ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. காலம் முழுக்க இப்படியே நான் கேமரா தூக்கிட்டே போகணுன்னு இருப்போமா? இல்லை இப்போ நான் 35 வருஷம் வந்து நான் வடிவேலை பற்றி நான் ஒரு பேசுகிறேன்னா உண்மையாக தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் நான் ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு புடிச்ச சங்க தலைவராக 24 சங்கத்துக்கு கிளம்பும்போது நான் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அந்தமாதிரி நேர்மை இல்லாமல் அந்த பையன் போய் இப்போ வந்து அவ்வளோ இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுமா வேணாமா படமே ரிலீஸ் பண்ண நான் தான் சொன்னேன் சார் புடிச்சர் ஆகிட்டீங்க எப்படியா சென்சார் ஆனால் தான் நீங்கள் அந்த பிடிச்ச ஒரு அங்கீகாரம் கடை சொல்லி சென்சார் ஆகி நீங்கள் உங்கள் முன்னில் உட்காந்துரு. அதேமாரி இனிமேல் நாங்கள் தான் 8 லட்சம் படம். ஏன் அதை சொல்கிறேன்னா இன்றைக்கி சினிமாவை ஏமாற்றி வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. 27 லட்ச ரூபா ஒரு பையன் ஏமாற்றிருக்கான். இவராது பரவாயில்ல காப்பாற்றி பார்த்து கொண்டு வந்து சென்சார் கொண்டு பண்ணியாச்சு. இன்னும் சென்சார் ஆகல 25 லட்ச ரூபா மட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பையன் அவன் பேர் சாய் பிரபா யோக்கியன்னு ஒரு படம் எடுத்தான். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நான் தான் ரிலீஸ் பண்ணேன். இந்த படத்தை நான் தான் வாங்கி ஜெய் ஆகஸ்ட் நடிச்ச படத்தை வாங்கி எல்லாம் ரிலீஸ் பண்ணி நல்ல பையன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கும்போது இது ஆமாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு பேப்பர் எல்லாமே இருக்கு. நான் ஒரு இருங்க நான் ஒரு சங்க தலைவர் போய் சொல்லுவேண்ணா ஆதாரம் இருக்குதான் சொல்றேன். நீ ஆதாரம்னா இப்போ அவங்க வந்து தெலுங்கு அவங்க பேர் வந்து ரமணா ஆசா புடிச்சர் பேர் ஆசா செந்தில் ஆசா. ஏன் இதை சொல்றேன்னா இவர் வந்து பட்ஜெட் கம்மி இவருக்கு நாங்கள் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டோம். அந்த பையன் என்ன பண்ணா எங்கள் சங்கத்தில் வந்து எல்லாம் இருந்து பண்ணி தனிப்பட்ட மேலே ஒரு பிடிச்சான். எங்கள் ஆந்திரா போய் புத்தூரில் பிடிச்சான். நாங்கள் இவனாக இப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணாமல் பிடிச்சது வந்து என்கிட்ட வரல. சரி அவன் தரமையில் பிடிச்சி படம் பண்ணுறான் விட்டுருங்க யாரும் கேட்க சொல்லி நான் தான் அந்த பையன் சப்போர்ட் பண்ணேன் யோக்கியங்கிற பையன். ஆனால் அதே அந்த பையன் என்ன பண்ணால் படம் மாரி யோக்கியன் கடைசி அயோக்கியன் மாரி மாறிட்டான். அதுக்கப்புறம் படம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லஞ்சில் இதே சித்திக்கு வச்சு தான் பெருசாத்தில் வச்சு பெருசாக பண்ணேன் எல்லாம் பண்ணால். நானே சொன்னேன் ஹெட்லைன்ஸ் வச்சுருக்கேன் எனக்கு வச்சானா அவனுக்கு வச்சானா இல்லை தயார்பாசம் வச்சானா இனிமேல் நான் தான் சொல்லி அதெல்லாம் பேசி பண்ணி எல்லாம் முடித்தான். போஸ்ட் படுத்துருப்பேன் அவருக்கும் ஒரு அவன் என்ன பண்ணுங்க 80 லட்ச ரூபா போட்டால் ஒரு 2 கோடி ரூபா அவங்களுக்கு சம்பாதிச்சு சொல்லியிருக்கான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா நானும் அதுக்கு ஜால்ரா போட்டு இருந்தால் நான் இன்றைக்கி ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்குது யோக்கியது இருக்காது ஒன்றும் இருக்காது ஒவ்வொருத்தரும் ஏமாற்றிட்டு போங்கிறதுனா இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன இன்றைக்கி இவர் ஏமாந்தாருன்னா அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டோம். அவர் ஏமாந்தே போயிட்டார் அவரை காப்பாற்ற முடியல. திருப்பி கடைசி சூரியன் கண்ணு கட்டதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த பையனை கூட்டிச்சு பேசினா நான் எல்லாம் 27 லட்ச ரூபாய் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா. சரி ஏவிஎம்ல கூட்டு வச்சு கேட்டால் வெறும் 2 லட்சம் தான் கொடுத்துருக்கான். வெறும் 2 லட்சம் 25 லட்ச ரூபாயை சாப்பிட்டுட்டான். சரி ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் சார் எங்களுக்கு 5 லட்சம் பேசினா ஒரு 2 அப்புறம் மறுபடியும் இவரை கூப்பிட்டு 1.5 லட்சம் வாங்கிக்கங்க பேசின பேர் 3 கஷ்டப்படுறாரு சொல்லி ஒன்று போயிருங்க. அவ்வளோ அது பேச்சை பிடிச்சிரு பேச்சு என் சங்கத்தை விட்டு நாங்கள் தூக்கிட்டோம். ஏன் தூக்கினோம்னா இன்றைக்கி இவரை ஏமாதான் அவரை சொல்லி வேணாம் சொல்லி அனுப்பிச்சு சுத்தமாக இது பண்ணால் இன்றைக்கி ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவர் பணம் கேட்டுருக்கான். அது ஏதோ தவறு நடந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதோ நடந்ததுனால ஒரு சொன்னீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு இல்லை மாதிரி அவர் பிளாக்மெயில் பண்ணி இந்த நிமிஷம் இப்போ பேட்டி கொடுக்க வரைக்கும் பிளாக் பண்ணி பணம் கேட்டுட்ருக்கான்.
நான் இவர் கொடுக்கான்னு சொல்லி இவர் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி லெட்டரும் சங்கத்தில் லெட்டரும் கொடுத்தாச்சு. கொடுத்து இன்னும் அவர் போய் எடுக்கல, இன்னும் போய் கொடுக்கல. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு நேற்று முதல் எலெக்ஷன் முடிஞ்சாலும் நேற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இது வரைக்கும் என்னன்னு தெரியாது. ஏதை சொல்ல வரேன், நான் இன்னியும் ஒவ்வொரு நடிகருங்க ஒரு பிடிச்சரு ஒரு தயாரிப்பு சங்கத்தை வரும்போது இப்படி ஒரு ஏமாற்று வரும்போது என்னால் அதை பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் அந்த ஒரு சூழ்நிலையில் நான் அந்த மாதிரி சினிமாவுக்கு நான் வரல. நான் ஒரு ஏன்னா இன்றைக்கி இவர் நம்ம காப்பாற்றி உங்களுக்கு நேரம் நீங்கள் பேட்டி கொடுத்து எனக்கு ஒரு ஆதாரம் வச்சுக்கிறேன்னா அது காரணம் 100% நான் கொண்டு வந்து இவர் முயற்சி பண்ணி உட்காரச்சு. உண்மையா இல்லையா சார்? என்னக்கா சொல்லாங்க? ஆமாம் தலைவா. இன்றைக்கி பாருங்கள், இவரை வந்து இன்றைக்கி ஒரு சென்சார் ப்ரொடியூசர் ஆக்கி இன்றைக்கி ஆங்காரம் பிடிச்ச உட்கார வச்சதுக்கு காரணம் மெயின் இந்த சிறுமருத்து தரப்பு சங்கம் தான் அவரை இன்றைக்கி காப்பாற்றி உட்கார வச்சிருக்கு. இது ஃபுல் பக்கம் வந்த பையன் சிவனேசன். ஏன் சொல்லனா, இவ்வளோ மீடியா நான் பேட்டி கொடுத்து ஒவ்வொருத்தையும் நான் எல்லாத்துலேயுமே ஓப்பனாக பேசியும் இன்னும் சில இளைஞர்கள் வந்து இன்னும் ஒரு தயாரிப்பை ஏமாற்றி அவங்க வாழ்க்கை வீணாக்கிட்டு இந்த பையனோட வாழ்க்கை போச்சு. இந்த 25 ரூபா ஏமாத்துனதோட அவன் எங்கே போய் படம் எடுக்க முடியும்? அந்த பிடிச்சிருந்தா அதுவும் நீங்கள் தான் நான் எப்படி அவரை காப்பாற்ற முடியும்? நான் ஆக்சுவலாக டேரக்டரை சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அவர் வரவே இல்லை. இந்த பிடிச்சர் கடைசி நாள் வந்ததுக்கப்புறம் சரி இதுக்கு மேலேயும் சரி வரக்கூடாது, ஏன்னா நம்ம சங்கத்தில் பிடிச்சர் ஆகிட்டார் சொல்லி அவரை காப்பாற்றி விட்டு இப்போ அந்த பையன் வந்து போய் அவரை வந்து மிரட்டிட்டு இப்போ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க உள்ளே போடுறாங்களா இல்லை அந்த 25 லட்சம் ரெக்கவர் பண்ணுறாங்களா இல்லை அதை திரும்பி ஏமாற்றி அதோட விட்டுறான்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது பிரச்சனை நீங்கள் சங்கத்தில் சொல்கிறீங்க, இதுதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெளியே தெரிஞ்சுட்டே இருந்தீங்க. இந்த பிரச்சனை வரும்போது எல்லாரும் வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கீங்களா? இல்லையே, நான் தான் பிடிச்சி பேசினேன். வெளியே தட்டியே இப்போ இவரை காப்பாற்றி விட்டுறேன். பெரிய நம்பி வந்தார். ஏன்னா நிறைய தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நிறைய தயாரிப்பாளர் சங்கம் உருவாயிடுச்சு. ஆமாம், சிறுபட தயாரிப்பாளர் சங்கம் எங்க நான் தான் ஓப்பனாக இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க தலைப்பை. ஆமாம், இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆமாம். நடுவில் வேட்டையம் வந்தது, ஏதோ ஒரு படம் வந்தது, அது பேர் வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு. வேட்டையன் வேட்டையம் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு. ஆமாம், அது பேர் மாற்றணும்னு சொல்லி அது பெரிய இதுவாகி அதுக்கப்புறம் தான் இல்லை மாயவன் வேட்டை. அதான் நாங்கள் வந்து அப்போ அதுவே சரியா உங்களால் பாதுகாக்க முடியும். மீதி பேரை எப்படி நீங்கள் சங்கத்தை பாதுகாக்க? சரி, எந்த சங்கத்தில் இந்த மாதிரி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். எந்த சங்கத்தில் இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை. நாய் சேர்ந்து பணம் வச்சாங்கல்ல, எடுத்தாங்கல்ல, அது நாய் ரிட்டர்ன் வச்சாங்கல்ல, ஏன் வச்சாங்க? அதெல்லாம் சும்மா தாங்க. ஏங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. அங்க பெரிய பட ப்ரொடியூசர் வந்து அங்க தலைப்பு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதே ரெஜிஸ்டர் இங்க பண்றாங்க, நாங்க பண்ணுவோம், பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா பண்ணுவோம். அப்புறம் எப்படி அது கிராஷ் ஆகாதா? கிராஷ் ஆகிதான் இப்போதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏதாவது இப்போ போன விட போய்ட்டு இப்போதான் எங்கள்கிட்ட தயாரிப்பு சங்கமும் பாரத சங்கமும் எங்களை கேட்டு ஒரு 3 மாசமாக தான் இந்த படத்தை வந்து டைட்டில் இருக்கு. காலையில் பேசினா உடனே மறந்துச்சு சொல்லி உடனே மாற்றிடுவோம். அந்த பட்சம் சொல்றாங்க, நீங்க மாத்திடுறீங்க. நாங்கள் மாத்திரம் அவங்க மாற்றிடுவாங்க. இருக்கு இல்லை இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். டைட்டில் பிரச்சனை வந்து கிடையாது. இந்த மாயவன் வேட்டைங்க, மாயவன் 3 வருஷத்துக்கு முன்னே பண்ணியிருக்காங்க. உடனே தெரிஞ்சுங்க ராஜா, படத்தை வந்து எடுத்தவொடனே யூடியூப்பில் போடுவாங்க. சப்போஸ் ஆன்லைன் கூட இல்லைன்னா இந்த படத்தை பண்ணிடுவாங்க. சென்சார் பண்ணி அவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறதில்ல, வெளியே கொடுக்கறதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. டைட்டில் இப்படி தான் பண்ணணும், நீங்கள் அவங்களை கேட்டு தான் பண்ணி அது கிடையாது. சென்சார் பண்ணி கொடுக்கல. என்ன காரணம், சென்சார் போட்டு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட கேட்டாமல் விவசாயம் எல்லா சங்கமும் வச்சு எங்களுக்கு ஒரு மொழிப்படை எங்கள் சங்கத்தை மட்டும் கொடுன்னு சொல்லி தயாரிப்பு கேட்டாங்க. அதுக்கு ஒரே வார்த்தை சென்சார் போட்டுனா சொன்னாங்க, நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். நாங்கள் ரெடியாக இருந்தோம், எங்களோட எந்த சங்கமும் வரல. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது. இந்த உயரணும் முரளி சார் மட்டும் பேசுகிறார். தயாரிப்பு சங்க தலைவர் முரளி ராமன் மட்டும் பேசி, சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த டைட்டில் எங்களுக்கு கேட்டு செஞ்சுங்க அப்படின்னா, சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கேட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னை வரைக்கும் டைட்டில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுமாதிரி பாரத சங்கத்தையும் எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. நாங்கள் கேட்டு போய் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாயன் வேட்டைங்கிறது அவங்க மேலே தப்பு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படத்தை வந்து கொடுத்ததுக்காக எங்கேயுமே அவங்க சென்சார் 3 வருஷத்துக்கு முன்னே தான் அவங்க பண்ணிடுறாங்க. எங்களுக்கு சென்சார் வந்து 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி போடணும். அதனால் ஒவ்வொருத்தருமே ஏமாறக்கூடாதுன்னு தான் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. வேறு எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் தான் வச்சுட்டு இருக்கோம். சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வர படங்கள் எல்லாமே உப்புமா படம் மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் எந்த படம் கலெக்ஷன் ஆகுது, எந்த படம் வெளியில் பேசப்படுது? அதுக்கு காரணம் ஒன்றே சொல்லட்டுமா, இப்போ இவர் படம் நல்லா எடுக்கணும்னு வந்தார், டைரக்டர் சரியாக இல்லை. இப்போ இவர் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது எனக்கு தெரியும், இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அதுமாரி இப்போ இந்த படம் இப்போ யோகியன் படம் இப்போ இனிமேல் தாங்க அந்த படம் உண்மையிலே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் போய் நல்லா சொல்ல முடியுமா? கூட உள்ள எல்லாருமே பார்த்துட்டு சொன்னால் சார் நான் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் என்ன பண்ணும் என்னன்னா நம்மளாலும் கரெக்டாக கதையை கேட்டு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு படத்தில் இறங்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ எங்கே பார்த்தாலும் செல்லு, இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ நான் கன்னியாகுமரியில் செல்லு வச்சு படம் எடுக்கிறான். அவன் வந்து பதிவு பண்ணும்போது நான் அழைக்கிற கொடுக்குறேன். ஆனால் படம் நல்லாவே இல்லைன்னா என்ன சொல்ல முடியும்? நல்லா எடுங்கன்னு தான். இப்போ ஒன்றும் இல்லை, இவர் இப்போ படம் எடுக்கிறது வசதி எல்லாம் இருக்குது, நல்லா எடுங்கன்னு சொல்கிறோம். சரியான முறையில் ஒரு எடுத்து வராமல் கேட்டால் டேரக்டர் ஏமாத்துறாரு. இவர் செலவு பண்ணாதான் ஒழுங்காக எடுப்பான். இந்த அன்பு எடுத்து சொல்லாங்கல்ல, வந்து இங்கே வந்து பதிவு பண்ண வராங்க, படத்துக்கு நல்ல படம் எடுக்க வராங்கன்னா பணம் வந்துன்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கி போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்ல மாட்டேன். என்ன வரலையா இவங்க இல்லை இந்த மாதிரி வர இவங்களாம் எனக்கு இப்போ படம்லாம் எடுத்துட்டு நொடிச்சு நொந்து நூலாகி தான் வந்தார். கேளுங்க நேரம், அதாவது முடிச்சிருந்தப்ப தான் வந்தார். இருக்கிறீங்க
எல்லாமே முடிச்சு அது தெரியாது. இப்போ சொன்னீங்க தெரியுமா, நாளைக்கு இன்னும் சிறப்பாக பேசுகிறேன், இதோட சிறப்பாக இருப்பா, பலருக்கு உதவி பண்ணுவோம். நாங்கள் எங்கள் சங்கம் ஆரம்பித்து எங்கிட்ட வர்றவங்க எல்லாருக்குமே தெளிவாக, இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணார், 2 பேரும் வந்தாங்க. நீங்கள் படம் நல்லா எடுத்தால் மட்டும், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் படம் நல்லா எடுத்தால் மட்டும்தான், மேக்கிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் சங்கம் சப்போர்ட் பண்ணுவோம். இல்லைனா படத்தை நீங்கள் தான் ரீல்ஸ் பண்ணணும், நான் வேடிக்கை தான் பார்ப்பேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ நல்லா எடுத்து நான் சப்போர்ட் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சத்தியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எந்த, ஏன்னா இவரெல்லாம் என்ன பார்க்காம வந்தார். அது மாதிரி இந்த யோகியாங்கிற படத்துடைய டேரக்டர் வந்து பிடிச்ச எனக்கு தெரியாது, தெலுங்கு, என் தமிழ், மறுபடியும் வந்து முடிஞ்சப்போ இப்போ 4 நாள் தெரியல. என்ன காரணம்னா, நீங்கள் சொன்னதான் ஒவ்வொருத்தரும் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணால் அது யாராக இருந்தாலும் சரி, அது ரஜினி சாரே வந்து எங்கள்கிட்ட கதை சொன்னால் கூட நல்லாலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம அனுபவப்பட வந்துடும் சினிமாவில். 1 வருஷம் 2 வருஷம் 35 வருஷம் 35 இயர்ஸ் எப்படி சொல்ல, சோறு தண்ணி இல்லாமல் தண்ணி இந்த வாட்டர் பாட்டில் குடிச்சு நாங்கள் வந்துடுவோம் சினிமாவுக்கு. காலையில் எங்களோட சாப்பாடு இந்த வாட்டர் பாட்டில் தான், மத்தியானம் மட்டும்தான் ஆஸ்கர் ரவிச்சந்திரனோட ஆப்ஸில் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம் வீரான் சர்ச்சில். என்ன காரணம், சினிமா இன்னைக்கு எல்லாருமே கேமரா வந்தோடனே வந்தவன்லாம் நான் படம் எடுக்க சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் 3 லட்சம் போகிறத 10 லட்சம் படம் எடுக்க போய் இந்த நாடுகள் யாரும் காப்பாற்றுறது, அது யாருமே அது முறைசில் இல்லை. பொதுவாக சொல்கிறேன், 5 லட்சம் படம் 85,000 ஒரு படம் எடுத்துருக்கேன். அதுக்கு அவனுக்கு போந்தவனுக்கு அது சிரிக்கிற பிறகு 85,000 ரூபாய்க்கு படம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு சாட்சி வேணுமா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது. பெப்சியில் நீங்கள் இது உங்கள் சங்கம் வந்து ஆள் கூப்பிட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்களா? பெப்சி இருக்காங்க, ஆமாம், அவங்க சங்கத்தில் அவங்க வந்து ப்ரொடக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாம், சரி, அவங்க சைடில் உங்களுக்கு நீங்கள் ஆளை கூப்பிட்டு வந்து உங்கள் சங்கத்தால் டைரக்ட் பண்ணுற இதில் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நான் எல்லா சங்கம் எல்லாரும் ஏன் கேட்குறேன்னா, அவங்க ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. இப்போ என்னன்னா, இது வந்து ப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு படம், ப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டும்தான். இல்லாட்டி அதை ஷாப்பிங் பண்ணுறாங்க, யார் ஒன்றா போகலாம், எதுக்கு சார், யார் ஒன்றா போகலாம், யார் ஒன்றா எடுத்துக்கலாம். ஏன் நீங்கள் அதுமாதிரி பண்ண மாட்டீங்க? ஏன்னா அவங்க சைடில் வரும்போது என்னன்னா, நீங்கள் நான் வந்து படம் நீங்கள் வந்து கேமரா வச்சிங்கன்னா ப்ரொடக்ஷன் இருப்பாங்க கம்பல்சரி, 2 பேராவது உத்தரவாதம் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதோ ஒன்று இருந்து இருக்கும். எங்கால நாங்கள் எல்லா யூனிட்டும் நாங்களே ஓப்பன் பண்ணுறோம். 24 கேரக்டர் நாங்களே வச்சுருக்கோம். 24 சங்கம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அவன் எங்கள் சங்கத்தில் கிடையாது. அந்த பையன் வந்த ஒரு பையன் வந்து சார் நான் ஒரு படம் எடுத்துறேன்னா என்ன படம் பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட் கேட்டேன், 85,000 ரூபாய் எடுத்துட்டு என்ன பண்ணேன், அது போஸ்ட் படித்த ஆள் இல்லைனா, ஐயோ 80,000 படம் எடுத்து யாரும் 50 கோடி 5 கோடி 10 படம் ஒன்றும் இல்லை நீங்களாம் பண்ண சொல்லி அமுச்சு விட்டேன். இந்த பையன் நான் போய் வேலையை பார்த்து சொன்னேன். ஏன்னா நாங்கள் 24 நாள் இப்போ எங்கள்கிட்ட மேக்கப்லேருந்து ஃபைட் பாஸ்லேருந்து பொலிசன் பாயிலேருந்து ஆஃபீஸ் பாயில் எல்லாமே இதில் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால நாங்கள் பெப்சிட்டு போய் ஆளு வேணும் கேட்கணும் அவசியமே எங்களுக்கு கிடையாது. அவங்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யும். எங்கள் சம்பளம் வந்து எந்த யூனியனையும் பாதிக்க மாட்டாது. சரி, உங்கள் சங்கத்தில் இப்போ இவ்வளோ பட்ஜெட் தான் படம் அப்படிலாம் கிடையாது. இல்லை 85,000 ரூபாய் சார், இப்போ திருப்பூர் முதலீடு சங்கம் நாங்கள் எவ்வளோ காசு இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் 85,000 ரூபாய்க்கு வேணான்றீங்க. அப்போ மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ? குறைஞ்சது 50 லட்ச ரூபா எங்கள் சங்கத்துடைய கட்சி. 50 லட்சத்துலேருந்து 50 கோடி 500 கோடி. என்ன இப்போ ஒரு குட்டி கடை வைக்கிறோம். நீங்கள் எவ்வளோ சொல்லிடுறேன், 40 இப்போ 40 50 இப்போ இன்னுமே போஸ்ட் போட சொல்லி செலவு இருக்குது, ரிலீஸ் இருக்குது, இன்னுமே போய் 50-50 வந்துடும். இல்லை தைரியம் நான் சொல்லி அவர் சொன்னேன். அது இருங்க, நான் இதை சொல்லுவோம். சப்போர்ட்டில் கிடையாது. இப்போ 40 லட்ச ரூபா சொல்லிங்க. இப்போ 40 லட்ச ரூபாய் இப்போ தான் முத ஒரு ப்ரெஸ் இன்னும் 10 லட்ச ரூபா இல்லாமல் இந்த படத்தை வெளியே கொண்டு போக முடியாது. இதுவே ஏன் இந்த ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா இவர் யாருன்னு தெரியணும். இது வரைக்கும் ஒரு படம் எடுத்து இப்போ பிரச்சனை ஏங்கிறது போய் இப்போ நான் தான் சொன்னேன் சார், அவரே சொன்னார் இந்த படம் இந்த அளவுக்கு வரக்கார இன்னுமே அவர் எப்படி 10 லட்ச ரூபா செலவு பண்ண அந்த படத்தை வெளியே கொண்டு முடியாது. அப்போ அது 50 லட்ச ரூபா ஆகிடும். 50 லட்சத்துலேருந்து எங்கள் சங்கம் 500 கூட எடுக்கலாம். காரணம் ஒரு பங்கடை வைக்கிறான், ஒரு டீ கடை வைக்கிறான், ஒரு மளிகை கடை வைக்கிறான்னா ஒரு சூப்பர் கடை வைக்கிறான். எங்கள் கடை வந்து எப்படின்னா இன்னைக்கு சின்ன படமாக இருந்தால் நாளைக்கு பெரிய படம் வரும். அந்த பேர் தான் எங்களோட சங்கத்தை கொண்டு வரோம். இது வரைக்கும் 125 படம் மேலே தேட்டர் கொடுத்துருக்கோம். எல்லாம் ஒரு வாரம் 3 நாள் 5 நாள் 2 வாரமாக ஓடி 2 வாரம்லாம் ஓடி இருக்கு. நிறைய படம்லாம் ஓடி இருக்கு. ஒரு நாள் தானே ஒரு ஷோ கொடுத்தீங்க, கமலாத்தத்தில் அழுகுறாங்க. நீங்கள் ஒரு வாரம் தான் சொல்றீங்க, எந்த தேட்டர் கொடுக்குறாங்க? ஏங்க காசு கொடுத்து டிக்கெட் பணம் கொடுத்து ஓட்டுறாங்க. ஒரு வாரம் 70 டிக்கெட்டு ஒரு தேட்டருக்கும் 70 டிக்கெட்டு டெய்லி ஷோக்கு வாங்கி கொடுத்து ஒரு வாரம் ஓட்டுறாங்க. அதோட வேறு வழி இல்லை, தேட்டர் வரலாம். ஆமாம், லாஸ்ட் தான். வேறு என்ன பண்ணுறது? இப்போ இறங்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணான்னு சொன்னேன், உண்மையிலே சொன்னேன் இல்லையா? வேணாம் ஏங்க வேணாம் இல்லை தலைவா, எனக்கு அந்த படம் போடுறது நம்பிக்கை வாழ்க்கை என்னோட கௌரவ பிரச்சனை. நான் ரிலீஸ் பண்ணதே நம்ம படத்தில் மெசேஜ் நல்ல மெசேஜ். இவரை வேணா இப்போ இவர் மெசேஜ் சொல்லிட்டாரு. நல்ல மெசேஜ். விஷால் பண்ணாலும் தெரியும், 4 கோடி சார் வராதீங்கன்னு சொல்லியிருக்காரு. 40 லட்சம் போட்டுருக்கீங்க.
சம்மந்தம் கூட இல்லை. அவர் 4 கோடி சொன்னாரு, இவன் 4 கோடி விஷயம் வராதுன்னு தம்பி. சொல்றாரு. அதாவதுமா ஒரு நம்பிக்கை, அதாவதுமா நம்பிக்கையில வாழ்க்கையை ஓடுது மனுஷனுக்கு. அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா? போஸ்ட்லயே உங்க நம்பிக்கை தரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும் தம்பி. இறைவனாலே நடக்கும். இப்படி ஒரு ஆளை நான் இவரை போய் ஒரு சங்கத்தை வச்சு ஒரு தலைவர் இருந்துக்கிட்டு நீ படம் எடுக்காதே ஓடாதே நீ எதுக்கு ஒன்று வந்து சொல்ல முடியுமா? சார் நீங்க ஓடாதுன்னு சொல்ல தேவையில்லை சார், அட்வைஸ் சொல்லுங்க. அட்வைஸ் சொல்லி தாங்க போய் உட்கார வச்சிருங்க முடிய வேணாம். உங்களுக்கு தெரியாத டைரக்டர் இல்ல, ஆமா. உங்களுக்கு தெரியாத கேமராமேன் நான் ரிலீஸே பண்ணல கூப்பிட்டு நீங்க சொல்லலாம்ல, இந்த கேமராமேன் விஜய் அவனை கூப்பிட்டு பண்ண பெரிய கேமராமேன் பெரிய டைரக்டர் அதை கேட்டு வந்தாங்கன்னா அதை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இந்த வந்தீங்க, இப்போ நீங்கள் இந்த இப்போ கேட்குறீங்கன்னா உள்ள பதில் சொல்ல முடியும். எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தோத்துட்டு என்று வரும்போது அவரை என்ன சொல்ல முடியும்? இங்கேயே நிறைய ஸ்டோரிஸ் வச்சிருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். ப்ரொடியூசர் அவங்கள கேட்டு நீங்க பண்ணலாமே, ஏன் நீங்க யாரும் ஏமாத்துறீங்க? தம்பி ஒரு நிமிஷம். அதாவது எப்பவுமே நம்ம வந்து எப்படின்னா நம்ம நினைக்கிற ஒரு நடக்க ஒன்றா இருக்குது. எப்போவுமே எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டுகளாக நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும். முதல்ல ஒரு சர்க்கிள் வந்தால் கண்டிப்பாக பின்னாடி ஒரு வெற்றி வரும், துன்பம் வரும்போது இன்பம் வரும். அதாவது எல்லாமே எப்படியே போயிட்டு இருக்காங்களா? சோதனை பிறகு சாதனை. நாங்க எங்களுக்காக பேசுறோம், உங்களுக்காக தான் பேசுறாங்க. என்ன காரணம்? அதாம்மா ஃபர்ஸ்ட்மா 40 லட்சம்னா 4 ரூபா 2 ரூபா 3 ரூபா இல்ல, 40 லட்சம் வரும். வலிச்சிருப்பீங்க. எப்படி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்ம அவங்க என்ன சொல்றது சொன்ன சப்ஜெக்ட் வேற என்னன்னா இதே மாதிரி தான். இப்போ இவர் எப்படி உட்காந்துருக்காரோ இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த ப்ரெஸ் மீட்டிங் இந்த இதை வைக்கிறதுக்கு இவர் யாருன்னு காமிக்கணுங்கிறத அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன் நான். என்ன காரணம், செலவு பண்ணிட்டாரு. சரி சென்சார் வேணான்னு சொன்னேன், பண்ணி தான் ஆகணும் தலைவானார். அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி இன்றைக்கி படத்தை ஒன்று உட்காருக்கிறேன். என்னால் என்னை நம்பி வர யாரையுமே நான் கைவிடவும் இல்லை, அவங்கள ஏமாற்றவும் இல்லாமல் காப்பாற்றிட்டு இருக்கேன். இதை மீறி ஏமாந்து வரும்போது அவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க திருப்பி அந்த சினிமான்னு ஒரு கல்ல வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேசணும். ஏன்னா அதுங்க மக்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது விழிப்புணர்வு, நல்ல ஒரு கதை, ஒரு மெசேஜ் உள்ளது. அதை உடச்சு பேசுகிற மாதிரியே, ஆனால் நல்ல மெசேஜ் மாரியே. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஒரு ஆதங்கான மாரியே. இப்படி அதாவது இப்படி பாதித்தால் கண்டிப்பாக சமுதாயத்தில் பல என்ன சொல்கிறது நிகழ்ச்சி கொஞ்சம் சுதாரிப்பாக ஒரு பாதுகாப்பு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த பெண் சமுதாயம் உயருங்கிற ஒரு இதுதான் அது மெசேஜ். சரியாமா? அது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சார், வீடியோ சொல்லலை. சரிங்க. சினிமா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சினிமா இருக்கும்போது ஆர்பி சவுத்தின்னு உங்களுக்கு தெரியும் ப்ரொடியூசர். இன்றைக்கி சினிமாவில் உள்ள டைரக்டரு இருக்க எல்லாமே அவருடைய உருவாக்கின டைரக்டர் இன்றைக்கி பெரிய பேர். அதேமாரி டைரக்டர் சங்கர் பௌத்திரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்கியமன். இப்போ ஏவிஎம்மும் ஆர்பி சௌத்ரி, விஜயவாகினி, ஆர் வீரப்பன், ஜெமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு கதையை கேட்டு யார் என்ன இவ்வளோ பட்ஜெட்டுன்னு தான் சொல்லி படம் எடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இவ்வளோ தான் படம் எடுக்கலாம், அதுக்கப்புறம் டேரக்டர் மாற்றிடுவாங்க, இல்லைன்னா என்னன்னு சொல்லி அவங்க சம்பளத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி என்னன்னா யாருமே போய் எந்த ஒரு பிடிச்சி கரெக்டாக பார்த்து அக்ரிமெண்ட்டே ஃபஸ்ட்டு போகிறதில்லை. அக்ரிமெண்ட் இல்லையே நாங்கள் போகிறோம். இந்த பாருங்க போடல, போட்டு ஏமாந்துட்டார். அதுக்கப்புறம் நம்பிக்கை நம்பிக்கையில் ஏமா வாழ்ந்துருக்கான். நம்பிக்கை இல்லாமல் எந்த சினிமா ஜெயிச்சிருக்கு? நம்பிக்கை வாழ்க்கை. நான் சொல்கிறேன், சொல்லிடுறேன். எங்கள் ஆளுங்க முழுக்க இந்த மாரி பாருங்க படம் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்டே போடுற ஒரு நேரம் உங்கள் நேராக பேடி விடணும், அக்ரிமெண்ட்டே போடுறேன். இருங்க, இதே மாரி தான் இனிமேல் 8 லட்சம் அக்ரிமெண்ட் போடாமல் நான் 50 பேரை கூப்பிட்டு வந்தேன் சம்பளம் தரேன், எல்லா காசும் வேண்டாம். என்ன இது சொல்ல வந்துடுறேன் என்னன்னா, இன்னைக்கு சினிமா மிகப்பெரிய மோசமான காரணம் ஆபாவன ஒரு டைரக்டர். அவர் சொந்த படத்தை போட்டு எடுத்தார், பெரிய பிரம்மாண்டமாக எடுத்தார். அதுக்கப்புறம் பௌத்திரன்னு வந்தார், ஐ லவ் இந்தியான்னு படத்தை எடுத்து சுத்தமாக ஒரு புதுசாக காலி பண்ண. அவர் தான் மிஸ்டரோட அப்பா நாய் ஜிகே ரெட்டி. அதுக்கப்புறம் டைரக்டர் சங்கர் வந்தார், சும்மா கட்ட சங்கர் ஊதிய கட்ட ஆண்டிங்கிற மாதிரி அவர் லாபம் கொடுத்தாலும் சினிமா துறையை மாத்திரம் சொல்லி கொண்டு போய் 200 கோடி கொண்டு விட்டார் ஆஸ்கார் வச்சு அந்நியன் இந்தியன். அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் வந்தார், விஜயை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு சொல்லி சினிமா நல்லா ஒரு 1 கோடி 1.5 கோடி 2 கோடியில் இருந்த சினிமாவை 100 கோடி ஆச்சு. எங்களை பேர் சிறு பட தயாரிப்பாளர்கள், சிறு டைரக்டர்கள், சிறு கேமராமேன்ஸ், பெரிய பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களே சுத்தமாக அழிச்சிட்டாங்க. இந்த 4 பேர் தான் இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாவக்கட்டு நான் சொல்லுவேன், நான் ஓப்பனாக சொல்லுவேன். இது உண்மை. நீங்கள் எவன்ட்டு கேட்டு பாருங்கள். இன்றைக்கி சினிமாவில் உள்ள இளைஞர் அத்தனை பேர் இன்றைக்கி சினிமா நம்பி தெரு நிற்கிற அத்தனை பேர் நிற்கலுங்க. இந்த 4 பேர் தான் 40 கோடிக்கு 4 கோடி எடுத்த படத்தை 400 கோடி 300 கோடி ஆச்சு. ஒன்றும் இல்லைங்க, இந்தியன் படம். சரி, உலக சினிமா பேசினா
பேசுறாங்க. நீ உங்களை நீங்க ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு காட்ட முடியுமா? இப்போ இவ்வளவு இப்போ நீங்க வந்து இப்போ கேமராமேன் இப்போ நீ நாளைக்கு ஒரு டைரக்ட் பண்ண சொல்லி ஜெயிச்சு காட்ட முடியுமா உங்களுக்கு காட்சி? இருங்க எல்லாரும் எழுதி படம் எடுக்க முடியுமா? இருங்க அப்படியே ஒன்றும் இல்லை. அன்னியன் படம் இருங்க, அன்னியன் படம் என்னோட ஆஸ்கார் அர்ஜுன் ஃப்ரெண்டு இங்கே தான் அவரோட தம்பி பாபு சித்தா பையன். அப்போ அந்த பையன் சொல்கிறாப்புல, நான் ரவியை பார்க்க போய் உட்காந்துருக்கிறேன். அப்போ அந்த பாபு சொல்கிறாரு, அன்னியன் ஒரு படம் எடுத்ததோட வேறு படம் ஒரு 10 படம் எடுத்திருந்தா கூட படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், வருஷம் எடுத்திருக்காங்க. இது என் கண்குள்ளே என் கால் கட்டுறது. அந்த பையன் இன்னைக்கு இருக்கார், ஆஸ்கார் ரவியோட தம்பி பாபு, கணேஷ் பாபுன்னு. அவர் சொல்கிறாரு, அன்னியன் ஒரு படம் எடுத்தது 10 படம் எடுத்திருந்தா 3 மாதத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. எல்லா கலெக்ஷனும் ஏங்க 200 கோடி படம் எடுக்கிறதுக்கும் 10 கோடி ஒரு 10 படம் எடுத்திருந்தா 10 டேரக்டர் உருவாக்கலாம், 10 ஹீரோ உருவாக்கலாம், 10 டெக்னீஷியன் உருவாக்கலாம்லங்க. சினிமா ஆமாம், நாங்கள் தான் சொன்னோம் 5 கோடியிலேருந்து 10 கோடி தான் எங்கள் சங்கத்தில் பண்ண முடியும். அந்த ஆமாம், நல்ல கதை இருந்தால் நாங்கள் பிடிச்ச கொடுப்போம். என்ன காரணம் கேட்டால் எங்களுடைய கண்டிஷன் எல்லாம் போடணும். டைரக்டர் பிடிச்ச முன்ன அக்ரிமெண்ட் போடணும், கேமராமேன் கூட அக்ரிமெண்ட் போடணும். இருக்குங்க. இப்போ யார் டெக்னிஷியன் அத்தனை பேர் அப்போ ஒரு படத்துக்கு 25 பேர் என்ன சம அக்ரிமெண்ட் போட்டு முறையாக பண்ண எங்கள் சங்கம் சப்போர்ட் பண்ண அவங்க கண்டிப்பாக சான்ஸ் வாங்கி கொடுப்போம். என்னென்ன காசு சொல்ல முடியாது. எனக்கு எனக்கு இந்த பிடிச்சா எவ்வளோ பேர் சொல்லி தான் விட்டுருக்கேனே. எனக்கு இன்னைக்கு காலோட போன் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட வந்து யார் வந்து கேட்டால் நான் பிடிச்சது யாரும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிறப்ப கதை இதெல்லாம் சொல்கிறேன். முன்னே சொன்னேன் 2 பாடம் தான். கதையும் கண்டென்ட் இருந்தால் நாங்கள் தயாரிப்பில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுவோம், டேரக்டர் உருவாக்கி கொடுவோம். இன்னும் சினிமா துறையை மாற்றணும்னா இருக்கிற டேரக்டரில் நல்ல கதையை வச்சு படம் எடுத்தால் ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம். அதாவது நான் சிறுவதில் இருக்கும் பொழுதே, அதாவது பள்ளி நாட்களில் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேயே வந்து நான் அப்படி போனேன்னா சரி, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சினிமா ஸ்டார் சொல்லுவார். அப்போ அதான் 10 வயசு 15 வயசில் அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஆவல் அப்படியே தெரியும். நான் சின்ன வயசில் வந்து நல்லா பாடக்கூடிய அந்த குரல் உலகம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் சரி நம்ம வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் உள்ள ஒரு ஸ்டோரியை சொல்லுவோம், அது மாதிரி 2 பாடலை பாடணும்னு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அது இந்த வடிவில் வந்து இப்போ வந்து நின்ற ஆண்டுகளில் இருக்குது. இறைவன் வெற்றி. உலகமே ஒரு நாடக மேடை, எல்லாம் நம்ம நடிகர்கள் எல்லாருமே அடிச்சுக்கிற பிடிச்சிக்க எல்லாம் தான், அடி சண்டை எல்லாம் தான். சரியா? இன்னொன்று ஒரு சின்ன ஒரு 2 பாடம் மட்டும் பாடிட்டேன். ஒரு படத்துக்கு வரக்கூடிய பாட சொல்லுப்பா. ஆமாம், மைக் இருக்காமா? இல்லை ஒரு ஸ்பீக்கர் கேட்காம அது ஒரு சின்ன ஒரு 8 வரியுமா? ஏன்னா ஒரு அறிமுகம் உங்களை மத்தியில் வந்து ஒரு அறிமுகம். சரியாம்மா? ஆமாம், இது ஒரு அதாவது இந்த 2 பாடல் வந்து இதனுடைய கவிஞர் வந்து பாம்பேயில் இருக்கார். அவர் எழுதிய இதுக்கு மியூசிக் அமைத்தவர் வந்து பாம்பேயில் உள்ள ஆனந்த ஜோதி. சரியா? இப்போ இது பண்ணால் அன்னை தங்கையுடைய பாசதிக்கு ஒரு பாடல். சரியா? இந்த பாடலை நான் ஆங்கார படத்தில் பாடியிருக்கேன். இப்போ என் குரலை கொஞ்சம் மென்மையான குரல். அன்பின் நிறமே அன்னை குணமே அது என் தங்கையின் மனமே, உன் குறும்பும் அழகு கோபமும் அழகு புன்னகை முகமும் அழகே, 1000 சண்டைகள் போட்டாலும் மன்னிக்கணும் அந்த அதில் டைப்பிங் பண்ண ஒரு 4 நிமிஷம் போச்சு. ஓகே, மரப்படமாக பாடுங்க. இன்னொரு பாட்டு காதல் ஒரு கவிதை இல்லை, 2 படம் இருக்காங்க. ஓகே. அன்பின் நிறமே அன்னை குணமே அது என் தங்கையின் மனமே, குறும்பும் அழகு கோபமும்
அழகு புன்னகை முகமும் அழகே. 1000 சண்டைகள் போட்டாலும் தங்கையின் மடியே தாலாட்டும். ஆனந்த ராகங்கள் நீ பாட எந்தன் மனமும் கூத்தாட. அன்பின் நிறமே அன்னை குணமே அது என் தங்கையின் மனமே. உன் குறும்பும் அழகு கோபமும் அழகு புன்னகை முகமும் அழகே. என்னோடு பிறந்த உறவே பூலோகம் பார்த்த நிலவே. உன்னோடு வாழும் காலம் மனவரையில் வந்து சேரும். குமரியாய் நீ இருந்தாலும் குழந்தையாய் உன்னை சுமக்கிறேன். இன்னும் பல ஜென்மம் உன்னுடன் பிறக்க நினைக்கிறேன். தினம் தினம் உனக்காய் வாழ்கிறேன். உன் மனம் மனம் அதிலே கரைகிறேன். சபாஸ், சூப்பர், சூப்பர், சூப்பர். கரம் உனையே நினைக்கிறேன். Very good, very good, very good. தினம் தினம் அதிலே இயக்கிறேன். ஒரு 4 வரி ஒரு பீட். காதல் ஒரு கவிதை நீயும் ஒரு கவிதை. உன்னை தேடித்தானே நானும் படிக்க வந்தேன். காதல் பெருங்கவளை நீயோ மதுக்குவளை. உன்னை பருகித்தானே நானும் என்னை மறந்தேன். எப்போது மூடி வைத்த மயிலிறகே இப்போது சிரிக்கிற கண்ணருகே. சிந்தாத தேனெல்லாம் என் உயிருக்குள் சசனி சகம பதனி சசனி சகம பத சரிகம பதனி சசனி. நெஞ்சோடு விழுகிற மழையானால் குஞ்சோடு கடலாய் நானாவேன். என்னோடு உரசும் காற்றானாய் மண்மேலே பறக்கும் மரமானேன். கண்ட கனவுன்னு பகலிலதான் நிசமா நடந்திடுச்சே. ஒத்தி வச்ச ஆசை மனசிலதான் பொசுக்கிடு பத்தி கிடிச்சே. காலத்துக்கும் காலத்துக்கும் காதலோட அன்போட வா.